அந்த ஆவாரம் பூவு, நாவல் கொட்டை சூரணம், அப்ப 24 48 மூலிகைகளை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது முழுக்க முழுக்க பொய். சூரணம் சாப்பிட்டா நீரழிவு பிரச்சனையில இருந்து மீண்டறலாம், இல்ல மூலிகை கொதிக்க வச்சா நீரழிவு நோயில இருந்து மீண்டறலாம். அப்படின்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த ஆவாரம் பூவு, நாவல் கொட்டை சூரணம், அப்ப 24 48 மூலிகைகளை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது, அது வந்து பவுடர் பாவனம் செஞ்சு தண்ணியில கலந்து குடிங்க, நீரழிவு நோயிலிருந்து மீண்டலாம்னு சொன்னாங்களா, அதான் முழுக்க முழுக்க பொய். நடக்கலாம். ஆனா உணவோட பழக்க வழக்கம் மாறலன்னு வச்சுங்களேன், இங்க எதுவுமே மாறாதுங்க. இப்ப நீங்க லேட்டா தூங்குறீங்க, 12 மணிக்கு மேல 1 2க்கு தூங்குறீங்க, லேட்டா சாப்பிடுறீங்க, அப்படின்னா எப்படி ஒரு மனுஷன் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? ராத்திரி தூக்கம் போயிட்டாலே ஒரு மனுஷன் பாதி ஆரோக்கியம் போச்சு. கண்டிப்பா நல்லா இருக்கிற மனிதன் கூட ஒரு நோயில பாதிக்கப்படுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப ராத்திரி வேலை செய்யறான் அப்படின்னா எப்படியான்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆக்ஷன் இஸ் ரியாக்ஷன். கண்டிப்பா ஒரு காலகட்டத்தில் அதோட பாதிப்பு நம்ம எதிர்நோக்கி தான் ஆகணும். அதனால்தான் ஆண்டவன் இரவு பகல் பிரிச்சு வச்சிருக்கான். இரவு வந்து உறங்கிறதுக்கு, பகல் வந்து உழைக்கிறதுக்கு. ஸோ மனிதர்கள் நம்ம அதை மாற்றி செய்யும்போது தலைக்கீழ அதுக்கான பாதிப்பை இன்னைக்கு நம்ம எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டயபெட்டிஸ் என்ற வார்த்தையை கேள்விப்படுறது ரொம்ப அரிது. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொதுவாக பரவலா எல்லா வீட்டுக்குள்ளேயும் நம்ம பார்க்குறோம். அந்த காலத்துல என்ன சாப்பிட்டான்னு கேட்டீங்கன்னா, அளவா சாப்பிட்டாங்க, தானியமா சாப்பிட்டாங்க, அளவா சாப்பிட்டாங்க, நல்லா உறங்கினாங்க, நல்லா உழைச்சாங்க, உடல் உழைப்பு நல்லா கொடுத்தாங்க, ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு உடல் உழைப்பு குறைஞ்சு போச்சு, உணவு அதிகமாயிருச்சு, ராத்திரி உறக்கம் சுத்தமாக ரொம்ப லேட்டா தூங்குற பழக்க வழக்கம் ஆயிரி போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே நோயில பாதிக்கப்படுறாங்க. இந்த மனுஷால வந்துட்டு நாங்க நிறைய பேருக்கு மாற்றத்தை கொடுத்தோம். இந்த நீரழிவு நோயில 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் மாத்திரை சாப்பிட்டவங்க இன்னைக்கு மருந்து மாத்திரையிலிருந்து மீண்டு வந்துட்டாங்க. அப்படி என்ன கொடுத்தோம்னு கேட்டீங்கன்னா, உணவு கொடுத்தோம், சிறுதானிய உணவு கொடுத்தோம். ஏலக்காய், ஜாதி பத்திரி, அதிமதுரை, வெள்ளார, மஞ்சள், மிளகு, கருப்பு கவனி, மாப்பிள சம்பா, கைக்குத்தல், கொண்டக்கடலை, பாசிப்பேரு, வெள்ளார, தாமரை, கிழங்கு, பரங்கிக்காய், விதைன்னு சொல்லி அஸ்வகந்தா வரைக்கும் இதை அரைச்சு போட்டு கொடுத்தோம். இதை சாப்பிடுங்கப்பா நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கொடுத்தோம். சாப்பிட்டவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அவ்வளோ டெஸ்டி முறையில் நம்ம கொடுத்துருங்க. நம்ம இந்தியர்கள் மட்டும் இல்ல, மலாய்க்காரவங்க, சீனவங்க, சபா சரவா, புருனை, சிங்கப்பூர் வரைக்கும் எனக்கு ஆளு சாப்பிட்டு ஆரோக்கியமான மாற்றத்தை பார்த்துருக்காங்க. நீங்களும் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த இனிப்பு நீர் புண்ணு சாப்பிடுங்க, தாராளமா சாப்பிடுங்க. இதையும் முடக்கத்தா சூப்பை கண்டிப்பா நான் எடுக்க சொல்லுவேன். ரெண்டுமே சாப்பிடும் போது அற்புதமான மாற்றம் நடக்கும். இன்னைக்கு மாத்திரை போடுறேன், ஊசி போடுறேன், 48 நாள் நாங்க சொல்ற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அற்புதமான மாற்றத்தை நீங்க பார்த்துருவீங்க. நான் கொடுக்கிறது ஏதோ ஒரு மூலிகை வேக வச்சு குடிக்க சொல்ல, உணவை மாத்த சொல்றேன், அதுவும் சிறுதானியமா மாத்த சொல்றேன். சாப்பிட்ட அத்தனை பேருக்கு ரிசல்ட் இருக்கு, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றாங்க. நீங்களும் சாப்பிடுங்க, நீங்களும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கண்டிப்பா நீங்க வாழ்வீங்க. இதாங்க ஆயில் ஃபுட், சிறுதானிய உணவு. ஓகே, வாழ்ற நாள் முழுதும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கணுங்க. இழுத்துக்க பறிச்சுக்க இருந்து குடும்பத்துக்காரங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து நம்ம இறந்து போனோம்னு வச்சுங்களேன், ஒரு வார்த்தை சீனு சொல்லிட்டாங்கன்னா மனசே உடஞ்சி போயிடும். ஓகே, இருக்கிறதுக்கு ஆரோக்கியமா இருந்துட்டு அப்படியே ஆரோக்கியமா போய் சேர்ந்துடணும். இதுதான் நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. அந்த ஆரோக்கியம் உணவோட பழக்க வழக்கத்தை நல்லா வச்சுக்கிட்டோமா நல்லா இருக்குங்க. அவ்வளவுதான் விஷயம், வேற எதுவுமே கிடையாது. நல்ல தூக்கத்தை கொடுத்துருங்க, அவ்வளவுதான்.